ஏஷியா கப் 2025 சூப்பர் 4க்கு டீம்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் ஆயாச்சு. இதுக்கப்புறம் விறுவிறுப்பு தானா? விறுவிறுப்பு ஆல்ரெடி ஆரம்பிச்சிருச்சுல. பங்களாதேஷ் ஆப்கானிஸ்தான் மேட்ச் கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஸ்ரீலங்கா ஹாங்காங் மேட்சுமே கொஞ்சம் விறுவிறுப்பாக இருந்தது. அப்புறம் இதுக்கு ஆப்கானிஸ்தான் வர்சஸ் ஸ்ரீலங்கா மேட்ச்சு விறுவிறுப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். ஆனால் கொஞ்சம் விருந்து படைச்சது. கிரவுண்டில் வந்து க்ரௌடு இருந்தாங்க. ஸோ அதுவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மேட்சை பார்க்க கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கவும் செஞ்சுது. சரி, ஓகே. இப்போது ஸ்ரீலங்கா சூப்பர் 4க்கு தகுதி பெற்றது மட்டும் இல்லாமல் அவங்களோட பங்காளிகள் இப்போ பங்காளி ஆகிட்டாங்க. ஸ்ரீலங்காவுக்கு பங்களாதேஷ் தான் பங்காளின்னு ஆகிட்டாங்க. இப்போ பங்களாதேஷை வந்து சூப்பர் 4க்கு வாங்க பாஸு, நீங்களும் ஆடலாம் பாஸு அப்படின்னு கூப்பிட்டு போயிருக்கிறாங்க. மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் இந்தியா வர்சஸ் ஓமான் மேட்சோட ப்ரிவியூ நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்தியா இந்த மேட்சில் டாஸை வின் பண்ணி பேட்டிங் எடுக்கணுமா பவுலிங் எடுக்கணுமா அப்படிங்கிறது தான் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ முழு வீடியோவும் பாருங்கள். ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸ் அப்புறம் என்ன ஜாலி தானா சூப்பர் 4? ஆனால் ஜாலியை இந்த நைட்டோட கட் பண்ணிடுங்க. சூப்பர் 4 ஆரம்பிக்குது. சூப்பர் 4லேருந்து கப்பு அதை நோக்கி தான் நம்ம போகணும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா. இதுக்கப்புறம் நிறைய கிரிக்கெட் கண்டென்ட்ஸ் உங்களுக்காக வந்துக்கிட்டு இருக்குது. பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால் போடு. ஐபிஎல் பாப்பியா? ஜெயலலிதா லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், இந்த ஏஷியா கப் 2025 ஏஷியன் ஃபேமிலியில் மேட்ச் நம்பர் 11 அபுதாபியில் நடந்து முடிஞ்ச ஸ்ரீலங்கா வர்சஸ் ஆப்கானிஸ்தான் மேட்சோட அனாலிசிஸ் அண்ட் ரிவ்யூ அண்ட் மேட்ச் நம்பர் 12 அபுதாபியில் நடக்க போகிற இந்தியா வர்சஸ் ஓமான் மேட்சோட ப்ரீ அனாலிசிஸ் பார்க்க வந்துருக்கீங்க. முதல்ல ரிவ்யூ தான், அப்சல்யூட்லி முதல்ல ரிவ்யூ தான். ஸோ இன்றைக்கி மேட்ச் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுங்களுக்கு ரொம்ப விருந்து விளைக்கிற ஒரு போட்டியாக அது இருந்துச்சு. பட் 2 விஷயம் மறக்கணும். இல்லை ஒரு விஷயம் மறக்கிறீங்களா? ஒரு விஷயம்னா நீங்கள் நபி பேட் பண்ணது மட்டும் நீங்கள் மறக்கணும். 2 விஷயம் அப்படின்னா துனித்வல் அலைக போட்ட 20வது 32 ரன் ஓவர், அதுக்கப்புறம் துஸ்மத் சமீரா போட்ட 19வது 17 ரன்ஸ் கொடுத்த ஓவர். இதை நீங்கள் மறக்கணும். அந்த 2 ஓவர்லேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு 49 ரன் வந்துருச்சு. அதுதான் ஆப்கானிஸ்தான் டீம்லேயே செகண்ட் பெஸ்ட்டு டீம் ஸ்கோராக இருந்தது. ஏன்னா யாரும் மேலே இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் யாரும் அந்த அளவுக்கு அடிக்கலை. கிட்டத்தட்ட துஸ்மத் சமீரா ஒரு 50, துனித்வலாலுக்கு ஒரு 50 பக்கத்தில் வந்துட்டார், 49 வந்துட்டார். அந்தளவுக்கு மொரட்டடி முகமது நபி போட்டு அடிச்சு விட்டு அனுப்புனார். பட் நேற்றைய மேட்ச் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நம்ம ப்ரிவியூவில் பேசியிருந்திருப்போம். என்னென்னா 10 மினிட்ஸ் சங்கா மட்டும் தான் அடிச்சுக்கிட்டு இருக்காரு, வேறு யாரும் அங்கே பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறதில்ல. ஸ்ரீலங்காவுக்கு பேட்டர்ஸ் நல்லா விளையாடுற பேட்டர்ஸ் தேவை அப்படின்னு போர்டு வைக்கிற மாதிரி மிடில் ஆர்டரில் அண்ட் டாப் ஆர்டரில் இருக்கவங்களாம் பேட் பண்ணணும் ஒன்று. ஆனால் இன்றைக்கி அதுவும் சரியாச்சு. ஃபீல்டிங்கும் நல்லா பண்ணாங்க. பவுலிங்கே எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக தான் இருந்துச்சு. அது 2 ஓவர். ஆமாம், அந்த 2 ஓவர். ஆனால் ஒன்று சொல்லுவேன், எனக்கு துஸ்மத் சமீரா வந்து கியரில் ரன் போனது பிரச்சனை கிடையாது. பட் ஆனால் கடைசியாக ரன் கொடுத்தார்ல 19 ஓவரில், அதுவும் இருந்துச்சுங்க. ஒரு நிறையக்கு அன்லக்கியாக இருந்துச்சு. இன்சைட் ஏஜ் போச்சு, அப்புறம் மேலே போட்டார், அவர் எங்கேயோ தூக்குறாரு, பேட்டு பட்டு அவுட் சைட் ஏஜில் பட்டு பால் வெளில போச்சு 4க்கு தேர்ட் பண்ண வழியாக. இதெல்லாம் இருந்துச்சு தான். அன்லக்கியாக துஸ்மத் சமீரா இருந்தார். ஆனாலும் அந்த நேரத்தில் அது போடக்கூடிய லெங்க்தா அப்படிங்கிற கேள்வியும் மனசுல இருந்துக்கிட்டு இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் துனித்வல் அலைக வந்து பார்த்திங்க அப்படின்னா 19வது ஓவர் அவர் தான் முடிவு பண்ணதுக்கப்புறம் துனித்வல் அலைகிட்ட என்ன பேசினாங்க, என்ன சொன்னாங்க, என்ன கம்யூனிகேட் பண்ணாங்கன்னு தெரியல. இல்லை நீ ஃப்ரீயாக போடுறா பார்த்துக்கலாண்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லியது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் 32 ரன் வர அளவுக்கு வந்து துனித்வல் அலைக போட்டிருந்துருக்கக்கூடாது. ஏன்னா முகமது நபி வெயிட் பண்ணார், ரொம்ப ஸ்டெடியாக வெயிட் பண்ணார். ஏன்னா 19வது ஓவரில் வந்து அவர் ஆனதை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆனதுக்கப்புறம் திரும்பி அந்த லாஸ்ட் 3 பால்ஸில் வந்து விக்கெட் விட்டுறக்கூடாது. ஏன்னா அடுத்து நமக்கு துனித்வல் அலைகோட ஓவர் வரும், ஸ்பின்னரோட ஓவர் வருது, எந்த பக்கம் வேணால் நம்ம அடிச்சிக்கலாம். அதனால் வந்து நீ வெயிட் பண்ணுங்கிற மாதிரி லாஸ்ட்டு 2 பால்ஸ் 19th ஓவர் நபி ஆன மாதிரி எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அப்போ நபி வெயிட் பண்ணுறாரு, அப்போ நபி பெருசாக தான் போவார் அப்படின்னு மேபி யோசிச்சிருக்கலாம். ஸ்ரீலங்கா என்ன மிஞ்சி போனால் நான் 6 ஒரு பாலில் அவ்வளோதானா அப்படி இப்போ 6க்கு மேலே எடுக்க முடியாது. ஆனால் யோசிச்சு பாருங்க, 6 எடுத்தால் 30 ரன் ஓவர் வந்துருந்தது. அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் துனித்வல் அலைக கொஞ்சம் உஷாராக்கிருக்கலாமா? துனித்வல் அலைக வந்து ஃபர்ஸ்ட் பால் மேலே போட்டார், எல்லாம் மேலே போட்டு திரும்பி வந்து பார்த்திங்க அப்படின்னா திரும்பி இழுத்து போட்டார். அதுக்கும் நபி ரெடியாக தான் இருந்தார். திரும்பி வந்து பார்த்தீங்கன்னா எண்டில் மாத்திரை வந்து சுற்றி வந்து போட்டார், சுற்றி வந்து வெளில போட்டார். அதையும் வந்து பார்த்தீங்கன்னா கவர்ஸுக்கு மேலே இல்லை கரெக்டாக லாங் ஆஃபுக்கு மேலே வந்து ஒன்று அடித்தார். ஸோ அதுக்கப்புறம் எங்கே போட்டாலும் அவருக்கு அடி விழும், எங்கே போட்டாலும் ஒரு பேட்டர் நல்லா போடும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் துனித்வல் அலைகே அதுக்கப்புறம் துஸ்மத் சமீரா கொஞ்சம் கிளவராக செயல்பட்டுருந்தா. நான் சொல்கிறேன் கிளவராக செயல்பட்டுருக்கணும், டீமில் இருக்கிறவங்க கிளவராக செயல்பட்டுருக்கணும். இன்றைக்கி தோக்கலை பிரச்சனை இல்லை. ஆனால் நேற்றுக்கு ஒன்று நடந்துச்சு, ஒரு சினாரியோ என்ன ஆச்சுன்னா 169 அடிச்சிட்டாங்களா ஆப்கானிஸ்தான். ஸோ 170ங்கிறது டார்கெட்டு. 110வது அடித்தாதான் ஸ்ரீலங்கா வந்து அவங்களும் சூப்பர் 4க்கு போக முடியும் அப்படிங்கிற நிலைமை இருந்துக்கிட்டு இருந்தது. அதாவது மோசமாக தோக்கக்கூடாதுங்கிற நிலைமை. பட் யோசிச்சு பாருங்கள், கசன்ஃபர், நூர் அகமது, ஃபசல் ஃபரூக்கி இவங்களுக்குலாம் இந்த சீசன் ரொம்ப ஆஃபாக இருக்காங்க. ஒருவேளை அவங்க வழக்கமாக என்ன பண்ணுவாங்களோ அதே மாதிரி பண்ணாங்கன்னா
110 தடுமாறி எடுத்திருப்பாங்களோன்னு ஒன்று தோணுச்சு. ஸோ இந்த மாதிரியான டைமில் என்ன நடக்கும்லாம் தெரியாது. ஸோ அதனால் வந்து நடக்கக்கூடாது. ஸ்டார்ட் பண்ணது எப்படி ஸ்டார்ட் பண்ணமோ அதே போல் வந்து பார்த்திங்க அப்படின்னா முடிக்கணும். அப்படி இல்லைனா அது நல்ல இன்னிங்ஸாக சொல்ல முடியாது. அந்த லாஸ்ட் 2 overs 49 ரன்னு கன்சிட் பண்ணியிருக்குது. இல்லைனா ஸ்கோர் 130 140 தாண்டி இருக்காது. 140 கூட இல்லைங்க. துஷ்மந்தா சமீராவோட ஓவரில் ரன்னு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு கான்ஃபிடன்ட் வந்தது. அதில் 130 135 தான் என்னை பொறுத்த வரைக்குமான ஒரு ஸ்கோர். பட் இதில் வந்து துஷாரா நியூ பாலை லைக் மலிங்காவை பார்த்த மாதிரி இருந்தது. பேட்டருக்கு ஏற்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூ பாலை மலிங்கா கிட்ட கொடுத்து எக்ஸிக்யூட் பண்ண வைப்பாங்க. ஐபிஎல் நம்ம நிறைய தடவை பார்த்துருக்குறோம். நானும் நிறைய தடவை பார்த்துருக்குறேன். அந்த நியூ பால் வந்து மலிங்கா கிட்ட எக்ஸ்ட்ரா ஓவர்ஸோ இல்லைனா வந்து மலிங்கா கிட்ட அந்த ஓவரோ வருது அப்படின்னா ஸ்ட்ரைக்கில் யார் இருக்கா, நான் ஸ்ட்ரைக்கில் யார் இருக்கா, 1-1 யார் வருவா அப்படின்னு பார்த்து கொடுப்பாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏஷியன் கண்ட்ரிங்கிறதுனால வந்து நியூ பால் கொடுத்துட்டாங்க. அவரும் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம்புக்கு வைக்கிறாரு. போல் டம்முன்னு பிடுங்குது. இதில் வந்து எடுத்தது இப்போ குசல் பெரேரா வந்து ஃபஸ்ட் ஸ்லிப்பில் ஒரு மாதிரி ஒய்டாக அதான் ஃபஸ்ட் ஸ்லிப்பில் ஒய்டாக எடுத்த கேட்ச்சு அதில் அற்புதம். அந்த மாதிரிலாம் கேட்ச்லாம் எடுத்துடணும். அதுக்கப்புறம் தேர்ட் பால் ஒரு கேட்ச் ஒன்று எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான கேட்சஸ்லாம் எடுத்தால் தான் பார்த்திங்கன்னா மேட்ச்சை வின் பண்ண முடியும். பட் துஷாரா கிட்ட நான் அப்படியே டைவர்ட் ஆகி கேட்சுக்கு போகிறேன். ஏன்னா எனக்கு அவங்க ஸ்ரீலங்காவோட ஃபீல்டிங்கில் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. படுத்துக்கிட்டு பிடிச்ச கேட்ச்சு அது ஒரு பக்கம் அப்படின்னா. பட் துஷாராவோட பாலுக்கு பதிலே இல்லை. துஷாரா வந்து இப்போ நாங்கள் ஊரில் விளாட்றோம்ல ஊர் கிரிக்கெட் என்னன்னா பசங்க போடுற மென்டாலிட்டி வந்து எனக்கு விக்கெட்டு தான். பசங்க விக்கெட்டுக்கு போடுறங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டவுன் த லெக் சைடு வைடு போட்டுருவாங்க. லெஃப்ட் ஹேண்டருக்கு ரைட் ஹேண்டருக்கு போட வேண்டிய பால் போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் ரைட் ஹேண்டருக்கு லெஃப்ட் ஹேண்டருக்கு போட வேண்டிய பால் போடுவாங்க. அதுக்கு ரீசன் என்னன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு தெரியாது எல்லாமே ஸ்டெம்பு தான். ஸ்டெம்புக்கு போடணும் யார்க்கர் போடணும் விக்கெட் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் துஷாரா இது அப்படி தான் இருந்தார். லோ ஃபுல் டாஸஸ் கம்மியாக இருந்துச்சு. அண்ட் அங்கே இருக்கக்கூடிய பேட்டர்ஸ் ஆப்கானிஸ்தானோட பேட்டர்ஸ்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது லேசினஸ்னு சொல்கிறதா பாலுக்கு ஏதாவது மாதிரி ஆடினாங்கன்னா தெரில. ஆனால் துஷாராவை ஆடி இருந்தாங்கன்னா பெரிய ரன்ஸ் எடுத்துருக்கவும் முடியாது. ஏன்னா ஒரு போட்ட யார்க்கர்ஸ்லாம் வந்து எடுக்கிறதுல வந்து எடுத்தாலும் 1-2 இதுதான் வரும். பட் துஷாரா நேற்றுக்கு பவுலிங் போட்ட விதம், பவர் பிளேயில் 3 ஓவர் போட்ட விதம், அப்புறம் நான் பின்னாடி வந்தாலும் விக்கெட் எடுப்பேன் அப்படின்னு இருந்தது எல்லாமே நேற்றுக்கு துஷாரா ஒரு டே. ஏன்னா குசல் மெண்டிஸுக்கு பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டு கொடுத்தது போல நான் வந்து துஷாராவுக்கு கொடுத்துருப்பேன். ஏன்னா துஷாரா எனக்கு நியூ பாலில் 3 ஓவர் போட்டு வராரு விக்கெட் எடுக்கிற மொத்தமாக முதுகெலும்பே உடைச்சது துஷாரா தான். ஸோ துஷாராவோட பாசிட்டிவ் நோட். மலிந்த சரங்காவை இது வரைக்கும் தொட முடியல. இங்கே தான் கசன்ஃபர், ராஷித் கான், நூர் அகமது எல்லாரும் அடிவாங்க. பட் இந்த கண்டிஷன்ஸில் எப்படி போகிறாரு? அதனால் விக்கெட் போயிடுச்சு. குயிக்காக 71க்கு 5, 79க்கு 6 இருக்குது இதில். ஆனாலும் வனிந்த சரங்கா வந்து இதுக்கு முன்னாடி மேட்ச்லேயும் போட்டு காமிச்சிட்டாரு அப்படிங்கிறதுனால வனிந்த சரங்காவை நான் டவுட் படவே மாட்டேன். ஸோ துஷாரா, வனிந்த சரங்கா சும்மா சொல்ல தாஷன் ஷானகாவுமே வந்து போட்டார், நல்லாவும் பண்ணார். பட் ஒரு இடத்துல வந்து ஆப்கானிஸ்தான் வந்து அந்த ஹார்ட் ஹிட்டிங் கிரிக்கெட்டை விடவே இல்லை. இப்போ ரஹ்மானுல்லா குர்பாஸோ அட்டலோ வந்து அவங்க அடிலாம் பார்க்கும்போது ஓகேடா பெருசாக எடுத்துகிட்டு போகிறாங்கன்னு தான் நினச்சேன். ஆனால் எடுத்துகிட்டு போகவே விடலை. இது ஃபஸ்ட் ஹாஃப்னு சொல்லலாம். செகண்ட் ஹாஃபில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே தான் எனக்கு ஆப்கானிஸ்தான் பேட்டிங்கில் எனக்கு கம்ப்ளைண்ட் இருக்குது. பட் பவுலிங்கில் அதை விட கம்ப்ளைண்ட் இருக்குது. 170 டார்கெட்டுக்கு அவங்க பவுலிங் போட்டாங்கன்னு நினைக்கிறீங்க. என்ன டார்கெட்டை மனசில் நினச்சி பவுலிங் போட்டாங்கன்னு தெரில. எவ்வளோ அடிச்சிருக்கிறோங்கிற மனசில் நினச்சிட்டு போட்டாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. 10 மினிட்ஸாக தான் அங்கே அடிச்சிட்டு இருக்காரு. 10 மினிட்ஸாக எடுத்துட்டிங்களா? சைக்கலாஜிக்கலாக வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி பேக் ஃபுட்டில் ஸ்ரீலங்கன் ஃபேன்ஸுக்கும் இருப்பாங்க, ஸ்ரீலங்கன் டக் அவுட்டும் இருக்கும். இதுக்கு மேலே வேறு என்னங்க வேணும்? இதுக்கு மேலே வேறு எப்படி என்ன கிடைக்கணும்னு சொல்லுங்களேன். முதல்ல பேட்டர் செட்டிலாக விட்டுட்டாங்க. எப்படின்னா போட்ட பால் எல்லாமே பேட்ஸ்மேனுக்கு நல்லா படுது, பேட்ஸ்மேன் நல்லா செட்டில் ஆகிறார். மொதல் 5 பால் செட்டில் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? பிரிக்கவே முடியாது. குசல் மெண்டிஸுக்குன்னு இது நல்லா பேட்டில் பால் ஒட்டிச்சு. அதுலேயும் ஃபசல் ஃபுருக்கு ஃபீல்டு ஷார்ட்டாக வச்சுட்டு ஷார்ட் பால் போட்டுருந்தார். ஏத்தில் இருப்புக்கோசரம் வச்சு அவர் பாட்டுக்கு அழகாக லெக் சைடில் அவர் பாட்டுக்கு ஆடிக்கிட்டே இருந்தார். அவர் அடித்த ஸ்கோர்ஸ் எல்லாமே லெக் சைடு தான். ஃபாஸ்ட் பவுலர், அதுக்கப்புறம் ஸ்பின்னர் நூர் அகமது வந்தாலும் சரி தான், ராஷித் கான் வந்தாலும் சரி தான். அந்த டவுன் லெக் சைட் பால் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. எக்ஸ்ட்ராஸ் வந்துக்கிட்டே இருந்து அவரும் அடிச்சுக்கிட்டே இருந்தார். இங்கே ஷார்ட் ஃபைட் லெக் வச்சாலோ எந்த யூஸும் கிடையாதுங்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரன்ஸ் போய்கிட்டே இருந்தது. அவர் ஜாலியாக ஆடிட்டு இருந்தார். ஸ்பின்னரையும் ஃபாஸ்ட் பவுலரையும் டெட்லியாகவே இல்லைங்க. டெட்லியாகவே இல்லை. 169 அடித்தோம், 170க்கு டார்கெட்டுக்கு நம்ம பவுலிங் போடணும், போடவே இல்லை. இதுக்கு இடையில குசல் பெரேரா வந்து நின்னார். குசல் பெரேராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டவுன் லெக் சைட் போடுறாங்க. அவரும் பார்த்தீங்கன்னா அழகாக வந்து ஃபைட் லெக்கில் அடிக்காரு. ஸோ தைரியமாக போகிறாரு அப்படின்னா அவர் கட்டு போடவும் இல்லை ஆப்கானிஸ்தான பவுலர்ஸ். குசல் மெண்டிஸ் வந்து இப்படி ஒரு பவுலிங் அட்டாக்கை எப்படி ட்ரீட் பண்ணணுமோ அப்படி ட்ரீட் பண்ணார். எங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு சரணமே இல்லை. எங்கேயும் சான்ஸ் அவங்க எடுக்கிற மாதிரி பவுலிங்கும் போடல, இவரும் சான்ஸ் கொடுக்கவும் இல்லை. அல்டிமேட்லி உட்காந்து ஒரு மாதிரி ஃபுல் மினிட்ஸ் உட்காந்து சாப்பிட்டு இது அபுதாபியில் தான் அவர் போனார்.
பட் அவங்க விளையாண்டதை பார்க்கும்போது அதை சொல்கிறாங்க, பேட்டிங் கிளிக் ஆகிடுச்சு, அப்பா குசல் மெண்டிஸ் அடிச்சிட்டாரு, 10 மணி சங்காவும் எப்படியும் ஆட வச்சிருவேன், 3 ஃபார்மேட்டில் இங்கே நல்லா விளையாடுற பிளேயரு, குசல் பெரேராவுக்கும் பேட்டில் நல்லா பட வேற ஆரம்பிச்சிருச்சு, தாஷன் சனுக்கா பிரச்சனை ஒரு மாதிரி கான்ஃபிடண்ட்டாக இருப்பார், அப்புறம் மிஸ்ட்ராவை நாங்கள் எப்படியும் ஆட வச்சுருவோம் அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்கன்னா ஓகே. பட் மிஸ்ட்ரா அந்த மேட்ச் நேற்று ஆடி இருக்க வேண்டிய மேட்ச், அவருக்கும் கொஞ்சம் பேட்டில் பால் ஒட்டுச்சு. அங்கே தான் கமில் மிஸ்ட்ராவுக்கும் குசல் மெண்டிஸுக்கு இருக்கிற வித்தியாசம், அங்கே தான் எக்ஸ்பீரியன்ஸு. குசல் மெண்டிஸ்க்கு பேட்டில் பால் ஒட்டினோடனே அவர் பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். பட் கமில் மிஸ்ட்ராவுக்கு ஒட்டிச்சு, ஆனால் காலியாக அவர் ஒரு பக்கம் போயிட்டார். பட் சோஃபார் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் ஹாப்பி, நல்லா இருந்துச்சு. ஆல்மோஸ்ட் பேட்டிங் பற்றி நம்ம பேசியாச்சு, பவுலிங் பற்றி நம்ம பேசியாச்சு, கரெக்ஷன்ஸ் பண்ண வேண்டியது தான் ஓகேங்களா. ஆனால் இடையில துரித் விளையாடுகள் அடி வாங்கினதுக்கப்புறம் நான் சொல்லலை, ஏன்னா இந்த மாதிரி தவறுகள் நிறைய டீம்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன்று நீங்கள் வந்து நபியை விக்கெட் எடுக்க பார்த்துருக்கணும், நபி விக்கெட் அவர் விடுற மாதிரி தெரில, அந்த இடத்துல துஷாரா வந்து போன முதலாமே வந்து ஸோ துஸ்மன் சமீரா போடாமல் அடிக்க போனார். ஸோ நபி பொறுத்த வரைக்கும் அவர் புரிஞ்சுக்கிட்டார், துஷாராவை வைப் பண்ணுறோம், அது துரித்தொழிலாளர்கள் அடிக்கிறோம் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான் பொறுத்த வரைக்கும். ஆனால் அந்த இடத்துல விக்கெட் எடுக்காமல் போனதுனால நீங்கள் பாருங்கள் பிரச்சனையாச்சு. ஸோ அதனால் பார்ட் டைம் ஸ்பின்னர்ஸை மிடிலே முடிச்சு விடுறது நல்லது. ஆப்கானிஸ்தான் பக்கம் வரேன். ஆப்கானிஸ்தான் 169 அடித்தாங்க நேற்று. அவங்க ஆன ஆட்டத்தை பார்க்கும்போது பொறுப்பாக யாராவது ஆடினாங்களா நினச்சிங்களா? யார் பொறுப்பானாங்க? நபி பொறுப்பானார். ராஷித் கானுமே வந்ததை பார்த்துக்கலாங்கிற மாதிரி தான் கடைசியாக ஆடினார். கொஞ்சம் ரன்ஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் இதில் ரஹ்மனுல்லா குர்பாஸோட கிரிக்கெட்டே அதுதான். ஆனால் விக்கெட் நேற்று பார்த்தீங்கன்னா 170 அடிக்கக்கூடிய விக்கெட்டா, 200 சாலிடாக 200 அடிக்கக்கூடிய விக்கெட்டு. இல்லை ஏஷியாவிலே பெஸ்ட்டு டீம் எது, ஏஷியாவிலே பெஸ்ட்டு பேட்டர் யார், அவங்கெல்லாம் வந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க பெரிய ஸ்கோர் பண்ணுவாங்க. ஏன் யுஏஇ அடிக்கலையா ஓமான் கிட்ட? டே நைட் நான் பிரிக்க மாட்டேன், ஏன்னா விக்கெட் எனக்கு பெருசாக வித்தியாசம் தெரியல. ஆனால் இந்த ரஹ்மனுல்லா குர்பாஸோட கிரிக்கெட் நான் ரொம்ப நாளாகவே பார்த்துக்கிட்டு இருக்கேன். ரஹ்மனுல்லா குர்பாஸோட கிரிக்கெட் வந்து தெரில, அந்த தோக்கும் போது எனக்கு அவரோட கிரிக்கெட் ரொம்ப ஒரு மாதிரி இம்பாக்ட், அந்த தோல்வியில் ரொம்ப அதிகமாக பங்கு இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. இல்லை ஜொனத்தன் ட்ராட்டுக்கும் அவருக்கு ஏதாவது பிரச்சனையா? ஜொனத்தன் ட்ராட் போயிட்டு அப்பா இந்த மேட்ச் பார்த்து ஆடுப்பா, இல்லை இப்போ இப்படி ஆடுப்பான்னு சொல்லி இவர் ஒரு வேளை நான் இப்படி தான் ஆடுவேன் அப்படிங்கிற மாதிரியா தெரியலை. அது சரி செய்யப்பட்டால் ரொம்ப நல்லது. அப்புறம் பேட்டிங் ஆர்டர் எதுக்கு மாற்றுறாங்க அது எனக்கு புரியல. கரீம் ஜன்னத்தை மேலே அனுப்புறது, போன மேட்ச்சில் அப்படி தான் பேட்டிங் ஆர்டரை மாற்றி குழப்பி தான் அனுப்புனாங்க. நான் இப்பயும் சொல்லுவேன், குல்பாதின் நைபர் டீமில் எடுக்காமல் ஆப்கானிஸ்தான் டீம் எனக்கு பெருசாலாம் விருப்பம் கிடையாது எப்பயுமே. ஏன்னா கரீம் ஜன்னத்தை இவங்க எடுக்கிறதுக்கு பதிலாக குல்பாதின் நைபர் தான். குல்பாதின் நைப் பேட்டிங்கும் பண்ணி கொடுப்பாரு, பவுலிங்கும் பண்ணி கொடுப்பாரு. இது கரீம் ஜன்னத் பண்ணுவார், ஆனால் இது குல்பாதின் நைப் நல்லாவே பண்ணுவார். இந்த பேட்டிங் ஆர்டரை மாற்றி ரசூலியை உள்ளே கொண்டு வந்து கரீம் ஜன்னத்தை மேலே அனுப்பி இப்ராஹிம் உமரான பின்னாடி அனுப்பி, ஸோ இந்த கூத்து 2 மேட்சாக பண்ணாங்க. அதுக்கான பே ஆஃப் தான் இங்கே கிடச்சிச்சின்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறம் ஒரு 17வது ஓவர் நினைக்கிறேன், நூர் அகமது போட்ட லயனல் லெங்க் தான் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. ஒரு பக்கம் ராஷித் கான் போட்டதுமே தோணுச்சு, ராஷித் கானே பரவாயில்லடா அந்த டீம்லங்கிற மாதிரி இருந்தது. ஃபசல் கஃபீருக்கு போட்டதோ, உமர்சாய் எனக்கு தெரியும் உமர்சாயுமே டீசெண்டாக போட்டாங்கங்கிறத விட விக்கெட் எடுக்கிற மாதிரி யார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேள்வி வருது. 169 இந்த ஸ்கோர் ஆப்கானிஸ்தானுக்கு 10 நினைக்கிறீங்களா? 130 வச்சுட்டு போராடுவாங்க, 130 140 எடுக்கிறதுக்கு மற்ற டீமை பல்ல கெஞ்சுற அளவுக்கு கஷ்டப்படுத்துவாங்க. ஆனால் நேற்றுக்கு அப்படியே போட்டாங்க. எனக்கு அப்படி தெரியல, எனக்கு இது ஆப்கானிஸ்தான் விளையாட மாதிரியே தெரில. ஆப்கானிஸ்தான் சண்டை செஞ்ச மூடோட எனக்கு தெரியவே இல்லை. பேட்டிங் பவுலிங் அவ்வளோ அக்யூரஸியே இல்லை, எனக்கு ஒரு மாதிரி டைட்டாக போட்ட மாதிரி எனக்கு தெரில. மேபி நீங்கள் மேட்ச் பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு சொல்லுங்கள், எனக்கு அவ்வளோவா தெரியலை. பட் இந்த டீம் டிசர்வ்டு ஒரு விண்டேஜ் ஒரு ஆப்கானிஸ்தான் டீமை கவனில் காமிச்சாங்க. ஒரு அசோசியேஷன் எப்படி ஆடுவாங்களோ அது மாதிரி அவங்க ஆடினாங்க. ஒரு வெறியே இல்லை, அடுத்த ரவுண்ட் போகணுங்கிற மாதிரியே இவங்க ஆடலை. டூனில் வந்து கொஞ்சம் கிரிக்கெட் விளையாண்டோம், அதுக்கப்புறம் இப்போ தான் கிரிக்கெட் ஆடுறோம். எப்படி ஆடணும், எவ்வளோ எதிர்பார்ப்பில் இருக்காங்க, ஆனால் அப்படி ஆடினாங்க. ஃபுல்லாக டிசப்பாயின்மெண்ட் இருக்குது ஆப்கானிஸ்தானோட கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். டிசர்வ்டு இந்த ரிசல்ட்டுக்கு அப்படிங்கிறதோட நான் வந்து இந்த மேட்சோட ரிவ்யூவே நான் முடிச்சுக்கிறேன். ஸோ இதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா பங்களாதேஷ் பெனிஃபிட் ஆனாங்க. பங்களாதேஷும் இந்த பக்கம் ஸ்ரீலங்காவும் ஆப்கானிஸ்தான் ஆல்ரெடி பீட் பண்ண 2 டீம் தான் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ரவுண்டு போயிருக்கிறாங்க. டஃப் கொடுப்பாங்களா பங்களாதேஷ் அடுத்த ரவுண்டில் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். ஷெடியூல் அவங்களுக்கு ஆல்ரெடி போட்டு வந்திருப்பேன், இதனால் ஷெடியூல் நீங்கள் பார்த்துக்கோங்க எந்த தேதியில் எந்த டீமுக்கு மேட்சஸ் வருதுன்னு சொல்லிட்டு. பட் இதில் வந்து ஸ்ரீலங்கா பங்களாதேஷ் திரும்ப மோதுவாங்க, இதில் இந்தியா பாகிஸ்தான் திரும்ப மோதுவாங்க, பாகிஸ்தான் பங்களாதேஷ் திரும்ப மோதுவாங்க. ஸோ இந்த மாதிரி நல்ல கேம்ஸ் அடுத்தடுத்த நாளில் ஆன் டிவியில் இருக்குது. டெய்லி நம்ம சேனலில் வீடியோ போடுவேன், மறக்காமல் பாருங்கள், நல்லாயிருக்கும். இப்போ அடுத்ததாக இந்தியா வர்சஸ் ஓமான் மேட்சோட ப்ரிவ்யூ ரொம்ப விலாவரியெல்லாம் இருக்காது, டப்புன்னு ஷார்ட்டாக ஸ்வீட்டாக முடிச்சிடுறேன். உங்கள் டைமு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இவ்வளோ நேரம் டேட்டாவை போட்டு நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அபுதாபி பொறுத்த வரைக்கும் திரும்புது இல்லை, ஸ்விங் ஆகுதா, கொஞ்சம் ஓரளவு பவுன்ஸ் இருக்குது, பேட்டிங் நல்லா வருதா, நல்லா வருது, ஸ்கோர் பண்ணலாமா, ரொம்ப நல்லாவே ஸ்கோர் பண்ணலாம். இங்கே ஆப்கானிஸ்தான் 181 அடித்தாங்க. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா யுஏஇ வந்து ஓமான் கிட்ட வந்து ஒரு 180 கிட்டத்தட்ட அடித்தாங்களா. இப்போ 169 170 சேஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக 17 ஓவரில்
ஸ்ரீலங்கா சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ இந்தியா பெரிய ஸ்கோர் அடிப்பாங்களா இல்லை ஓமானை சீக்கிரமே ஆல் அவுட் பண்ணுவாங்களா? தான் வயதாக இருக்குது இல்லைங்க, இதான் ரியாலிட்டி. இந்தியாவோட கிரிக்கெட் ஸ்டாண்டர்டு, இந்தியா பிளேயர்ஸ் யோசிக்கிறது இதெல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்கள விட ரொம்ப முன்னாடி இருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் யோசிச்சு ஆகணும். ஸோ இந்தியா டாஸ் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுப்பாங்களா அதை நான் பின்னாடி வைக்கிறேன். ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபைட் ஆயாச்சு. ஸோ பும்ரா வந்து ரெஸ்ட் பண்ணுவாங்களா, தேவையா? ஹர்ஷித் ராணா, ஹர்ஷ்தீப் சிங்லாம் உட்காந்துருக்குறாங்க, அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? அப்புறம் குல்தீப் யாதவ் ஆடுவாரா? இப்போ வருண் சக்கரவர்த்தி நம்பர் 1 T20 ஸ்பின்னர், உட்கார வைக்காதீங்க பாஸ்ன்னு நான் சொல்லுவேன். ஸோ அவர் ஆட வைங்க. அதுக்கப்புறம் ஹர்ஷ்தீப் சிங்குக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி ஸோ அக்ஷர் பட்டேல் வேணால் உட்கார வச்சுட்டு எக்ஸ்ட்ரா ஸ்பின்னரோட போகலாம். இல்லைனா ஹர்திக் பாண்டியா இருக்கார், துபே எதுக்கு அப்படிங்கிற கேள்வியை கேட்டுட்டு எடுத்துகிட்டு போகலாம். வேறு யாராவது ஸ்பின்னர்ஸை எடுத்துகிட்டு போகலாங்கிற மாதிரி தான் வந்து நான் சொல்லுவேன். மேலே நீங்கள் வந்து ஜிதேஷ் சர்மாவெல்லாம் நீங்கள் எங்கே புகுத்துன்னு நீங்கள் நினைப்பீங்க? எங்கேயும் நீங்கள் புகுத்தவே முடியாது. ஒன்று சஞ்சு சாம்சனை பெஞ்ச் பண்ணோம். ஆனால் இங்கே எப்படி யாரை உட்கார வைப்பீங்க பேட்டிங்கில்? யாருக்கும் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. இப்போ சூப்பர் 4ல் தான் எல்லாருமே வந்து வா கிரிக்கெட் பேட்டிங் அப்படிங்கிற மாதிரி போக போகிறாங்க. அதான் சொல்கிறேன், இது வரைக்கும் இந்தியா டாஸை வின் பண்ணி இந்தியா என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. இந்தியா டாஸ் இருந்தாலும் வின் பண்ணி ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுக்கணும். ஏன்னா பவுலர்ஸ் வந்து அவங்க கை சுற்றி பவுலிங் போகிற அளவுக்கு அவங்களுக்கு ஓரளவு கொஞ்சம் கிடச்சிருச்சு. அவங்க ஓவர் போட்டுட்டு தான் இருக்காங்க ஒவ்வொரு மேட்ச்லையும். பட் இப்போது இந்த மேட்ச்சில் வந்து ஒரு ரன் வேட்டை, ஒரு அபிஷேக் சர்மா, சுப்மன் கில், சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, சஞ்சு சாம்சன், துபே வரைக்கும்லாம் போக வேணாம். ஒரு சஞ்சு சாம்சன் வரைக்கும் ஓகேங்களா, நம்பர் 5 வரைக்கும் பேட்டிங் ஆர்டர் மாற்றி கீர்த்தியாவது. இப்போ சூரியகுமார் யாதவ் பேட் பண்ணிட்டாரு, அபிஷேக் சர்மா இல்லைங்க, எல்லாரும் என்னங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நடக்கிறது ஒரு 2 மேட்ச், அதில் என்னங்க பேட்டிங்னு கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் ரன் வேட்டை, மிடில் ஆர்டர் டெஸ்ட் 1, அப்புறம் எல்லாருமே பேட்டிங் பண்ணணும் 2. ஐயோ ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் மட்டும் எல்லாருக்கும் எப்படி பேட்டிங் கிடைக்க போகுதுங்கிறது நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. ஆனால் அந்த பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷக்கீல் நல்லா போட்டிருக்காரு, ஒரு பவுலர் நல்லா போட்டிருக்கேன். ஸோ ஓமான்கிட்ட அந்தளவுக்கு பெஸ்ட்டு சைடு கிடையாது பவுலிங் பொறுத்த வரைக்கும். பேட்டிங்லேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ஜட்டீந்தர் சிங் தான், அப்புறம் கலீம் இருக்கார். ஸோ இவங்க மட்டும்தான் இந்த 2 பேட்டர்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஷக்கீல், மேபி அதுக்கப்புறம் யாராவது ரைஸ் ஆகி அடித்தாங்கன்னா என்கிட்ட கேட்காதீங்க, அவங்ககிட்டயும் பேட் இருக்குது, பால் இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் நான் சொன்ன ஒரு 3 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஓகே. சுவாமி ஸ்ரீவத்சவா வந்து லெக் ஸ்பின்னர் நல்லா போகிறாருங்கிறதெல்லாம் இருக்கலாம், இன்றைக்கி ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலாம். பட் இந்தியா அளவுக்கு இவங்களால் வர முடியாது. அபுதாபியில் இந்தியா ஒரு பெரிய ஸ்கோர், ராட்சச ஸ்கோர் அடித்தாங்கன்னா ஒரு பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான் கூட மோதுறது மட்டும் இல்லாமல் இந்த ஏஷியாக்கு ஃபுல்லாகவே அது கொஞ்சம் உதவிகரமாக இருக்கும். ஆஹா இவங்களா அடிப்பாங்களான்னு ஒரு கேல்குலேஷனோட வருவாங்க, மொக்க வால் போட்டால் செஞ்சுருவாங்கன்னாங்கிற மாதிரி கேல்குலேஷனோட வருவாங்க. ஸோ வின்னிங் பர்சன்டேஜ் இந்தியா ஜெயிப்பாங்கன்னு சொல்லி நான் ஆரம்பத்துலேருந்து 57% இந்தியா ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். 43% தான் ஓமான் ஜெயிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குதா நான் பார்க்குறேன். இல்லைங்க எனக்கு ஓமான் எனக்கு பெருசாக வேறு யாருமே இல்லைங்க. பழைய ஒரு டீம் ஒருத்தவங்க இருந்தாங்க, அந்த டீம் போனதுக்கப்புறம் இந்த டீம் புதுசு யங்ஸ்டர்ஸ் பெருசாக அது புது ரத்தம் பாய்ச்சல என்னை பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். அப்புறம் எப்படி ஸ்பின் சோக் ஒரு பாகிஸ்தான் ஆனாங்களோ, அதுக்கப்புறம் யூஏ ஆனாங்களோ, அந்த மாதிரி ஓமான் ஆவாங்களா, ரன்ஸ் விட்டு கொடுப்பாங்களா பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச் இருக்குதோ இல்லையோ, பட் இந்தியன் டீமுக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராக்டிஸ் மேட்சாகவோ நம்மையும். ஸோ இந்த வீடியோ நிறைவடைகிறது. நாளைக்கு இந்த மேட்ச் ரிவ்யூவில் உங்களை நான் சந்திக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். பார்க்கலாம் அடுத்தடுத்த வீடியோக்குள்ள. ஓவருக்கு 6 பால் தான், ஆனால் நோ பால் போட்டால் 7 பால். ஐபிஎல் பாப்பியா?